ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். சட்டப்பேரவை கூடியிருக்கு. மேகதாது அணைக்கு எதிராக ஒருமனதாக மசோதாவை நிறைவேற்றியிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். ஆனால் என்ன கெட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுமையாக உறுப்பினர்களுடைய ஸ்பீச் லைவ் பண்ணப்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. லைவ் பண்ணப்படலை அப்படின்றது நமக்கும் தெரியுது. கடந்த ஆட்சியிலையும் இது நடந்தது. எதிர்கட்சிகள் பேசும்பொழுது லைவை கட் பண்ணுறது, முக்கியமான விவாதத்தில் லைவை கட் பண்ணுறது அப்படியான விஷயங்கள்லாம் போன ஆட்சியிலையும் நடந்தது. ஸோ இந்த ஆட்சியில் நடக்காது அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ தான் தொடங்குது, அதுக்குள்ளேயே லைவ் கட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகள்? அதான் இப்போ திமுக செய்த அதே தவறுகளை தாவேக்காவும் செய்கிறாங்க. திமுக ஏன் முழுமையாக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாமல் சில விஷயங்களை மறைக்க வேண்டிய தேவை திமுகவுக்கு இருந்தது. இப்போ அதே தேவை தாவேக்காவுக்கும் இருக்குது. மக்கள் அங்கே நடக்கிற விஷயங்களை முழுமையாக பார்க்குறத தாவேக்கா விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களோட செயல்பாடு அவ்வளோ தூரத்துக்கு பெர்ஃபெக்டாக இல்லை. 2-3 நாளைக்கு முன்னாடி தான் எம்எல்ஏஸுக்கு ஸ்பெஷலான ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம், அதுக்கான விஷயங்கள்லாம் நடத்திட்டு இருக்கோம். அசம்பிளியில் எப்படி பிஹேவ் பண்ணணும், கேள்வியில் எப்படி கேட்கணும், அங்கே என்னென்ன மரபுகள் இருக்குது, இந்த விஷயங்களெல்லாம் எஜுகேட் பண்ணுறதுக்கு கிளாஸ்லாம் நடத்துனாங்க. ஆனால் இப்போ எனக்கு என்னென்னா, நீங்கள் அவங்களுக்கு கிளாஸ்லாம் நடத்தினாலுமே கூட அவங்கள ட்ரெயின் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. நேற்று ஒரு வீடியோ பார்த்தா சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. பென்னாகரம் டிவிகே எம்எல்ஏ ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி நடத்துகிறார். அவருக்கு பேசிக்காக சின்ன சின்ன விஷயங்களை கேட்டால் கூட சொல்ல முடியல. அவருக்கு அதை சொல்ல முடியல, கரெக்டாக பதில் சொல்ல முடியலன்றது ஒன்று. பக்கத்தில் இருக்கவர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த சூப்பர் சுருளி காமெடி பார்த்துருப்பீங்கள்ல, அதில் அவரை நோக்கி ஒரு கேள்வி கேட்பாங்க, என் அசிஸ்டன்ட் சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கீழே இப்படி வாய்ச்சிட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு பக்கத்தில் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு அவருக்கு. அது பார்க்க எவ்வளோ அருவருப்பாக இருக்காது. உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் ப்ரெஸ் மீட்டே கொடுக்க வேண்டாம், இல்லைன்னா ரொம்ப ஷார்ட்டாக இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிடலாம். பக்கத்தில் இருக்கவர் சொல்லி கொடுத்து ஒரு எம்எல்ஏ பேசுகிறாருன்னா அது அந்த எம்எல்ஏக்கு தானே அது அவமானம். அது பட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இந்த மீடியா எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், நம்மளை சுற்றி மைக்கெல்லாம் இருக்குது, இங்கே நம்ம இப்படி பிஹேவ் பண்ணோம்னா பப்ளிக் மாதிரி நம்ம எக்ஸ்போஸ் ஆயிடும்ன்றதெல்லாம் ஒன்றுமே புரியல. அந்த மீடியா பற்றின எந்த புரிதலுமே இல்லாமல் அவர் இங்கே நின்று பேசுகிறாரு, பக்கத்தில் போய் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவங்க வேற ஏதோ உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் நீங்கள் என்ன ட்ரைனிங் கொடுக்க போறீங்க? ஸோ இப்போ சிக்கல் என்னன்னா, இந்த அறியாமை எல்லாமே வெளிப்படும். நீங்கள் முழுமையாக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த அறியாமை எல்லாம் வெளியே வரும். இப்போ மேகதாது அணையை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் ஏன் பயிர்கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணல அப்படின்ற விஷயத்த கேட்குறாங்க. அப்புறம் வேற முக்கியமான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. 2500 ரூபாய் ஏன் தரல, 2500 ரூபாய் ஏன் தரல, இதெல்லாம் பேசுகிறாங்க. சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதில் சொல்லாமல் ஆதவ் அர்ஜுனா அப்புறம் ராஜ்மோகன் இவங்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா கண்டிப்பாக நிறைய கேள்விகள் எழுப்ப தானே செய்யும். ஸோ இப்போ என்னன்னா, அசம்பிளிக்குள்ள சிச்சுவேஷனும் கண்ட்ரோலுக்கு கீழே வைக்க முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே என்ன நடக்குதுன்ற செய்தி வெளியே போகக்கூடாது, பட்டுன்னு நீங்கள் அதை பிளாக் பண்ணுறீங்க. இதே காரணத்துக்காக தானே திமுகவும் அசம்பிளி ப்ரொசீடிங்ஸை மக்கள் முன்னாடி காட்டுறதுக்கு தயங்கினாங்க. கேட்டால் அதுக்கு ஏகப்பட்ட விளக்கம் கொடுத்தாங்க. நம்ம அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பில் பண்ணும், அது என்ன லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆக போகுது. சின்ன சின்ன யூடியூப் சேனல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்மளை விட்டா நம்மளே பண்ண போகிறோம், யார் வேணா பண்ணலாம். பெரிய டெக்னாலஜி. ஆமாம், அதுக்கு என்னெல்லாமோ சொல்கிறாங்க. ஏகப்பட்ட பெரிய பெரிய படங்கள்லாம் எடுக்க தெரிஞ்ச திமுகவுக்கு அதை பண்ண முடியல. அதுக்கு ஏகப்பட்ட விளக்கங்கள். இப்போ பார்த்தோம்னா தாவேக்காவும் அதே வேலையை பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப அவலமான ஒரு விஷயம். தாவேக்கா பேசின பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பேச்சு. ஆனால் இப்போ அவங்க செய்யக்கூடிய தவறுகள்லாம் பார்த்தோம்னா அப்படியே திமுக என்னெல்லாம் தவறு செஞ்சாங்களோ அதே தவிர செய்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மேகதாது அணைக்கு எதிராக ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்ல ஒரு விஷயம். ஆனால் அதை தாண்டி அசம்பிளிக்குள்ளே பார்த்தோம்னா ஏகப்பட்ட புது எம்எல்ஏஸ் இருக்காங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாறுல இவ்வளவு புது எம்எல்ஏஸ் உள்ள போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது நல்ல விஷயம்தான். ஆனால் நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, எல்லாரும் குவாலிஃபைடான ஆட்களாக இருக்கணும். உள்ளே போகிறவங்கலாம் குவாலிஃபைடான ஆட்களாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக தாவேக்கா வழியாக நிறையா புது எம்எல்ஏஸ், ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் நிறைய உள்ளே போயிருக்காங்க. அகைன் நம்ம அதை பாராட்டுறோம், சந்தோஷப்படுறோம், எல்லாம் ரைட்டு. ஆனால் அவங்க குவாலிஃபைடான ஆட்களாக இருக்கணும். அது இருக்கான்னு கேட்டோம்னா
பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்கு சில நேரங்கள். கேள்விக்குறிதான். அந்த நேற்று பார்த்த வீடியோலாம் பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு. இப்போ அவர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? அவர்கிட்ட ஒன்றும் பெரிய கிடுக்குப்பிடி கேள்விலாம் கேட்கல. அந்த எம்எல்ஏட்ட, பெண்ணாகரம் எம்எல்ஏட்ட இந்த பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் என்ன பண்ண போறீங்க, உங்க தொகுதிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் சொல்லி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் அவர் துறை சார்ந்த விஷயங்களுக்கு பதில் சொல்லலை அப்படின்ற விஷயங்களும் சொல்கிறாங்க வெளியில் வந்து. ஏன் சட்ட ஒழுங்கு தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கப்படுதுன்னா அதை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய, கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தானே அதுக்கு விளக்கம் சொல்லணும். ஆனால் அவர் சொல்லாமல் மற்ற அமைச்சர்கள் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கு முதல் விஜய் அவர்கள் பதில் சொல்லணும்னா பிரச்சனை இருக்குன்றதை அங்கீகரிக்கணும்ல. ஸோ விஜய் அவர்கள் பதில் சொன்னால் அந்த பிரச்சனை இருக்குன்றத விஜய் அவர்கள் அங்கீகரிக்கிறதா ஆயிரும்ல. விஜய் அவர்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே அவரை பலவீனமாக காட்டக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணல. ஸோ இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கான்னா இருக்கு. தாவேக்காரங்களே பெண்களுக்கு நிறைய நேரங்களில் பாலியல் சீண்டல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக கிரைம் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, கொலைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்றீங்கன்னா அப்ப முதல்ல இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்றத நீங்க அங்கீகரிக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்கு, அதை நாங்க சரி செய்தர்றோம் அப்படின்னு நீங்க ஒரு பதில சொல்லணும். அது உங்களை பேக் ஃபுட்டுக்கு தள்ளிடும்ல. நீங்க டாமினண்டான பொசிஷன்ல இருக்க மாட்டீங்கல்ல. நீங்க தப்பு நடந்துருச்சு, ஏன் நடந்துருச்சுன்றதுக்கு விளக்கம் கொடுப்பீங்க. விஜய் அவர்கள் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த மாதிரி டிஃபென்ஸ்ல ஆடுறதுல அவருக்கு விருப்பமே கிடையாது. கரூர்ல 41 பேர் இறந்தப்ப கூட அவர் அதனாலதான் டிஃபென்ஸுக்கே அவர் போல. தப்பு நடந்துருச்சுன்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து வரல. நீங்க எந்திரிச்சு பதில் சொன்னீங்கனாலே தப்பு நடந்துருச்சுன்றதை நீங்க அங்கீகரிக்கணும். ஏன்னா இதெல்லாம் டேட்டா, இதெல்லாம் ஏமாத்து கிடையாது. இப்ப துரை வைகோ அவர்கள்ட்ட நேத்து கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நிறைய பாலியல் ரீதியான வயலன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்கும்போது எந்த டேட்டா வச்சு சொல்றீங்க? உதயநிதி அவர்கள் சொல்றாரு, அதுக்கெல்லாம் நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும்? உதயநிதி அவர்கள் சொல்ற டேட்டா வச்சு நீங்கள் எப்படி கேட்க முடியும்லாம் பேசுறாரு. அது இஷ்யூ இல்லை. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்குதா இல்லையா? நீங்க இன்னைக்கு விஜய் அவர்களையும் தாவேக்காவையும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க. எதுக்காக பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க வழியா நமக்கு வரும் நாட்கள்ல லாபம் இருக்கும்னு நீங்க நம்புறீங்க. ஆனா இங்க இஷ்யூ என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட வன்முறை சம்பவம் நடந்துட்டு இருக்கு, நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அதை அங்கீகரிக்கணும், அதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் சொல்லலாம். உதயநிதி அவர்கள் எந்த டேட்டா வச்சு பேசுறாரு அதெல்லாம் செகண்ட் நீங்க கேட்கலாம். இதெல்லாம் முதல்ல அக்செப்ட் பண்ணிட்டு அங்க நீங்க போகணும். ஸோ அந்த வேலையை விஜய் அவர்கள் செய்யறதுக்கும் அவருக்கு சிக்கல் இருக்கு. விஜய் அவர்கள் அதுக்கு பதில் சொல்றாருன்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்றதை அவர் முதல்ல ரெகக்னைஸ் பண்ணணும். ரெகக்னைஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் அதுக்கு பதில் சொல்லணும், கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். அதை அவரை வீக்காக காட்டும். அதை தாண்டி முதல்ல கண்டென்ட் என்னன்னு தெரியுமான்ற ஒரு எனக்கு அது பிரச்சனை இல்லை. இங்கே எனக்கு அது பிரச்சனை இருக்கிற மாதிரி இல்லை. கண்டென்ட் பிரச்சனை இல்லை. அவர் நெகட்டிவான எந்த விஷயத்தையும் ஸ்டார்டிங்லேருந்து அவர் பண்ணல. அவரை பலவீனமாக காட்டக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர் பண்ணலங்க. அவருக்கு இப்போ ஒன்றும் இல்லை, பொள்ளாச்சி அந்த இதில் கரூரில் 41 பேர் இறந்தாங்க, அதுக்கு ஒன்றும் கண்டென்ட்லாம் தேவையில்லையே. 2 நாள் கழிச்சு ரியாக்ட் பண்ணுறாரு, அதுக்கு எழுதி கொடுக்குறதா பேச போகிறாரு, அதுக்கு என்ன பெரிய கண்டென்ட் இருக்கு? ஆனால் என்னன்னா ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. தப்பு நடக்கும்போது அதுக்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன். அதுதான் அவரோட பேசிக்கான விஷயம். இது வந்து சிலவங்க அல்ட்ரா டாமினண்டான ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி தான் சாரி கேட்கவே மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் சாரி கேட்க மாட்டாங்க. ஏன்னா சாரி கேட்கறதுன்றது அவங்கள டிஃபென்சிவான ஒரு பொசிஷனுக்கு தள்ளணும். நான் எப்பவுமே டாமினண்டான பொசிஷன்ல தான் இருப்பேன். அதே மாதிரி நல்ல பெரிய ஃபேமஸான ஆட்களுக்குலாம் தெரியும், மக்களுக்கும் பெரும்பான்மையான மக்களுக்கும் டாமினேட் பண்ணப்படுறது பிடிக்கும். நீங்க அவங்கள டாமினேட் பண்றது அவங்க விரும்புவாங்க. ஹிட்லர் ஃபேமஸான ஒரு ஹிட்லர் சொன்னதா நிறைய நேரங்களில் சர்க்குலேட் பண்ணுவாங்க. The crowd is like a woman, it likes to be dominated அப்படிம்பாங்க. அஃப்கோர்ஸ் இது ரொம்ப தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். The crowd is like a woman, it likes to be dominatedனா பெண்களும் டாமினேட் செய்யப்படுவதை விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்ற அர்த்தத்தில் வருது. அது அஃப்கோர்ஸ் அது தவறு. ஆனால் அதோட பொருள் என்னன்னா, the crowd likes to be dominated அப்படின்றது அவர் சொல்றாரு. ஹிட்லர் சொன்னதா சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால க்ரௌடுக்கு அது பிடிக்கும். ரொம்ப அல்ட்ரா டாமினண்ட்டாக நான் தவறுகளை ஒத்துக்க மாட்டேன், சாரி கேட்க மாட்டேன். ஒருத்தங்கிட்ட நீங்கள் சாரி கேட்குறீங்கனாலே இறங்கி போகிறது, அதெல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இங்கேயும் அதே தான். என்ன பலவீனமாக காட்டக்கூடிய விஷயங்களுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். அது நான் சம்பந்தப்பட்ட துறையாக இருந்தாலும்
அதை நான் டச் பண்ண மாட்டேன். அது விஜயோட பர்சனாலிட்டியோட ஒரு பார்ட். ஓகே, அவர் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். ஓகே. இப்போ ஒரு 2500 இதுவாக இருக்கட்டும், இப்போ நிறைய அடுத்தடுத்த கேள்விகள்லாம் வந்துகிட்டு இருக்கு, முக்கியமான கேள்விகள்லாம் கேட்குறாங்க, சட்ட ஒழுங்கு இஷ்யூ இதெல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் சும்மா 2 அமைச்சர்கள் மட்டும் பேசினா போதுமா? எல்லா அமைச்சர்களும் எழுந்து அவங்களுடைய இது சொல்லணும், பதில சொல்லணும். என்ன அங்கே நடக்குது அப்படின்றது மக்களுக்கு ஓரளவுக்காச்சு தெரியணும். இப்படியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, வெளிப்படைத்தன்மை இருக்கு இல்லையா? சட்டப்பேரவைக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றதையே நீங்க வெளிப்படையா காட்ட ட்ரை பண்ணல அப்படின்னா நிர்வாகத்தை நீங்க எப்படி வெளிப்படையா நடத்துவீங்க? ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லா அமைச்சர்களும் பேசினாங்கன்னா அப்புறம் வெளிப்படையா எல்லாமே தெரிஞ்சிடும். இவங்களோட கெப்பாசிட்டி என்ன, இவங்க ஆள் எப்படிப்பட்ட ஆட்கள், இனிமேதான் அது தெரியணுமா? இல்ல இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, போக போக இன்னும் அதிகமா தெரியும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இவங்களெல்லாம் காட்டிடாம இருக்கிறது பெட்டர் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. இவங்களை ஓரளவுக்கு அப்படியே பாதுகாப்பா வச்சுக்க முயற்சி பண்றாங்க. புஷியானதே பேச மறுக்கிறாரு அவரு. இப்போ நீங்க சிஎம் பேசும்பொழுதே ரொம்ப அங்கே என்ன இருக்குதோ அதை படித்தா மட்டும் போதுமானது, அதையே கரெக்டாக படிச்சுட்டா போதுமானது அப்படின்ற ஒரு முனைப்பில் தான் படிக்கிறதே தவிர அதை தாண்டி ஒரு வார்த்தை கூட வந்துடக்கூடாது அப்படின்றதுல அவங்க கவனமாக இருக்காங்க. சிக்கிடுவோமோ மாட்டிக்குவோமோ அப்படின்னு. சிஎம் பேசுறதும் அப்படிதான். இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசும்போதும் பார்த்தீங்கன்னா அவரும் பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு. எனக்கு என்னமோ அவர் நரகத்தில் இருந்த மாதிரி இருந்தது பார்க்கும்போது. கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வார்த்தையா அவர் படிக்கிறாரு. எப்படி பட்ஜெட் தாக்கல் பண்ண போறான்னு தெரியல. ஆமாம், அவருக்கு அந்த துறையை பற்றின எந்த புரிதலும் இல்லைன்றது நமக்கு தெரியுது. ஆக்சுவலாக என்னன்னா, டிவிக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி பெரும்பான்மையானவர்களுக்கு அரசியலோட பெரிய தொடர்பு கிடையாது, இஷ்யூஸோட பெரிய தொடர்பு கிடையாது. நீங்கள் அரசியலில் ஒரு 10-15 வருஷம் குறைந்தபட்சம் நீங்கள் பயணிச்சாதான் உங்களுக்கு அந்த இப்போ நான் ஹிஸ்ட்ரி வீடியோஸ் போடுவேன்ல, சில சமயம் திடீர்னு ரோமன் எம்பையரை பற்றி பேசுகிறோன்னு வச்சுப்போமே, என்னால் ஃப்ரீயாக பேச முடியாது. ஏன்னா அந்த ஊர்கள் பேர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த கேரக்டர்ஸ் பேர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டோட விஷயங்கள் பற்றி பேசணும்னா ஈஸியாக பேசலாம், ஏன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். திடீர்னு பார்த்தா வேறு வேறு வார்த்தைகள், வேறு சூழல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நமக்கு மைண்டில் அந்த கான்செப்ட் இருக்கும், ஆனால் பேசும்போது சரியாக வராது. அதே மாதிரி பொலிட்டிக்ஸுக்கும் ஒரு வெக்காபுலரி இருக்குது. பொலிட்டிக்ஸை கரெக்டாக நீங்கள் கன்வே பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு வெக்காபுலரி இருக்குது. அது உங்களுக்கு சரளமாக வரணும்னா நீங்கள் இங்கே ஆக்டிவாக இருக்கணும். அரசியல் களத்தில் நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் தான் அது வரும். நீங்கள் கொஞ்சம் கூட ஆக்டிவாக இல்லாமல் வேறு ஏதோ ஃபீல்டில் பேனர் வைக்கிறது, போஸ்டர் ஒட்டுறது, விசில் அடிக்கிறது, தலைவர் மாஸ் பிளாஸ்ட்னு பேசிக்கிட்டு இருக்கிறது, அதெல்லாம் பண்ணிட்டு திடீர்னு அசம்பிளியில் வந்து உட்கார்ந்தீங்கன்னா சிக்கலாகும். ஸோ அதனால் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்றும் சரியாக படலை. அதே போல் எதிர்கட்சிகள் சில நேரங்களில் இந்த இஷ்யூஸை கையாளுறதும் பார்த்தோம்னா ஏற்புடைய விஷயமா இல்லை. இப்போ 2500 கொடுக்குறதெல்லாம் இப்போவே கொடுக்க முடியாது. இப்போ திமுக எப்போ கொடுத்தாங்க, உடனே ஒன்றும் கொடுக்கலையே. திமுக அதை கொடுக்குறதுக்கு 2 வருஷம் ஆகுது, 2 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது. அதுக்கப்புறம் தான் அந்த 2000 திமுக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 1000 ரூபா, சாரி, உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒன்று 2500 கொடுக்குறது சாத்தியமே கிடையாது. ரெண்டாவது, உங்களுக்கு 2 வருஷம் ஆகும்போது நீங்கள் அப்போ இன்னொரு கட்சிக்கும் குறைந்தபட்சம் அந்த 2 வருஷம் டைம் கொடுக்கணும்ல. உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறது 2 வருஷம் ஆகுதுன்னா அப்போ உங்களை மாதிரியே இன்னைக்கு இன்னொரு கட்சி வந்து உட்கார்ந்துருக்குல்ல. நீங்கள் உள்ளே வரும்போது பெரிய கடன் இருக்குது, அதே மாதிரி இன்னைக்கு தாவேக்கா உள்ளே வந்து பொறுப்பேற்கும் போதும் பெரிய கடன் இருக்குது. அப்போ தாவேக்காவுக்கு கொடுக்க வேண்டிய இந்த டைமை கொடுக்கணும்ல. ஸோ 2500 உடனே கேட்குறது கரெக்டாக இருக்காது. அது அமௌண்ட்டு பெருசு. ஆமாம், அமௌண்ட்டு பெருசு. அது போக சிலிண்டரு, தங்கம், ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்க சொல்கிறாங்க. கடன் போக போக இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கும். இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. ஸோ எதிர்கட்சிகள் இந்த 2500 இப்போ உடனே கேட்குறதெல்லாம் எந்த அளவுக்கு கரெக்ட்னு தெரியல. ரெண்டாவது, வாயத்தரங்க சிஎம் அப்படின்னு சொல்லி, எக்ஸாக்ட் அந்த வார்த்தை தானே, வாயத்தரங்க சிஎம் சொல்லி, எனக்கு என்னமோ அதெல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி தெரியல, ரொம்ப அநாகரிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சிஎம்ஐ நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துங்க, இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லலாம். வாயத்துறங்க சிஎம்னா அது ஒன்றும் கரெக்டாக இல்லையே. அதே மாதிரி இப்போ பார்த்தோன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் நேரு அவர்கள் எல்லாம் இருக்காங்க. கையில் எல்லாருமே பார்த்தோன்னா பதாகைகள்லாம் வச்சுருக்காங்க. கதறல் கேட்குதா சிஎம், திரையில் ஹீரோ தரையில் ஜீரோ, தூய சக்தி அல்ல துயர சக்தி, அப்புறம் வாயில் ஏதாவது வருமா சிஎம், இதெல்லாம் எப்படி? இங்கே இருக்கவங்க எல்லாமே பெரிய பெரிய தலைவர்கள். சிஎம்ன்றது ஒரு பெரிய ஒரு போஸ்டிங், அந்த ரேங்கை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல. நாளைக்கு நீங்களும் சிஎம் ஆவீங்க. ஸோ அந்த ரேங்க்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. ஸோ அந்த பதவிக்கான அந்த மரியாதையை நம்ம கம்மி பண்ணக்கூடாதுல்ல. பேண்ட் ஆஃப் பிரதர்ஸ்னு ஒரு ஃபேமஸான ஒரு சீரீஸ் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரீஸ். அதில் அப்படிதான்
ஒரு ஒரு ஆஃபீஸரை பார்த்து சல்யூட் வைக்காமல் ஒருத்தர் போவார். உடனே அவரை கூப்பிடுவார், யூ சல்யூட் த ரேங்க் நாட் த மேன் அப்படின்பார். ஸோ உனக்கு என்கிட்ட பிரச்சனை இருக்கலாம், ஆனால் நீ என்னோட அந்த ரேங்க்குக்கு நீ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், சல்யூட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். ஸோ அந்த மாதிரி சிஎம் போஸ்ட் அந்த ரேங்க்குக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. இதெல்லாம் இந்த பேனர்ஸ்லாம் பார்க்கும்போது தெரில, ஏதாவது ஜென்சிஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்களா, எல்லாம் ரொம்ப ட்ரெண்டியாக டிசைன் பண்ணி இருக்குது பேனர்ஸ்லாம். இதெல்லாம் பார்த்தா ஜென்சிஸ்லாம் அட்ராக்ட் ஆவாங்கன்னு தோணல. பொலிட்டிக்கலாக கரெக்டாகவும் இருக்கணும்ல. ஸோ அதனால் இப்போ சில விஷயங்கள் நீங்கள் ஸ்ட்ராங்காக கேட்கணும். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் இருக்குன்னா அதுக்கெலாம் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. டெஃபினட்டாக லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் பற்றி நீங்கள் பேசணும். ஆனால் நீங்கள் 2500 கேட்குறதுனா வெயிட் பண்ணணும். அதுவும் சிஎம் அவர்கள் அஃப்கோர்ஸ் பேசணும், அது எனக்கு புரியுது. நானுமே அதான் கேட்குறேன். சிஎம் அவர்கள் ப்ரெஸ் மீட் வைக்கணும், சிஎம் அவர்கள் டெஃபினட்டாக ஓப்பனாக எல்லா விஷயங்களும் பேசணும். ஆனால் அதை இந்த மாதிரியான முறையில் நீங்கள் கேட்கக்கூடாது. அதை நீங்கள் வேறு மாதிரி கரெக்டான முறையில் நீங்கள் அதை பேசணும். எனக்கு நம்ம ரொம்ப அநாகரிகமாக இருக்குது பார்க்க. ஓகே, இது நேற்று நடந்த சட்டப்பேரவை நிகழ்வில். ஆமாம், அப்போ இந்த கோஷங்கள்லாம் போட்டிருப்பாங்க போல. இன்னைக்கு பேப்பரில் அது வந்திருக்கு. அந்த ஃபோட்டோஸை பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய வாசகங்களை படிக்கும்போது அது ஏதோ கரெக்டான விஷயமா நமக்கு படலை. ஸோ ஒவ்வொரு இஷ்யூ பேஸ்டாக நீங்கள் தாராளமாக அழுத்தம் போடுங்க. ஆனால் அவர் மேலே அழுத்தம் போடுறோம் அப்படின்றதுக்காக அவரை ஏளனப்படுத்தி பேசுறதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, பார்க்கலாம் நாளைக்கு அடுத்தடுத்த நாள் எப்படி சட்டப்பேரவை நடத்தி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்பட்டுச்சு திமுக சார்பாக. என்ன அப்படின்னா, ஆளுநர் வந்து ரொம்ப கரெக்டாக இவங்க எழுதி கொடுத்ததெல்லாம் படிச்சுட்டு போகிறார் அப்படின்னா சம்திங் ராங். திமுக தவேகாவுக்கும் பாஜகவுக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்குது, அதுதான் ஆளுநருடைய உரை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி திமுக குற்றச்சாட்டை இன்றைக்கி வச்சுருக்காங்க. ஆனால் தாவேக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுகவும் பாஜகவும் நெருங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இதில் எது உண்மை? யார் பாஜகவுடன் நெருங்குறா? இப்போ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஆளுநர் அவர்கள் இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக படிச்சுட்டு போயிடுறாரு. அதே மாதிரி இவங்களும் பார்த்தோன்னா அந்த அசம்பிளியோட மரபெல்லாம் மீறி 2 தடவை நேஷனல் ஆந்தம் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. இல்லாட்டி யூஸ்வலாக ட்ரெடிஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து, அப்புறம் முடியும் போது நேஷனல் ஆந்தம். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் நேஷனல் ஆந்தம், அப்புறம் முடியும் போது நேஷனல் ஆந்தம். ஸோ தேசிய கீதம் 2 தடவை பாடப்படுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு பேக்டோர் டீலிங் இருக்குது 2 பேருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்தளவில் பேக்டோர் டீலிங் இருக்கா இல்லையான்றது நமக்கு ஷூராக தெரியாது. ஏன்னா பேக்டோருக்கு நமக்கு ஆக்சஸ் இல்லை, நமக்கு ஃப்ரண்ட் டோருக்கு ஆக்சஸ் இல்லை. ஆனால் லாஜிக்கலாக நம்ம பார்த்தோம்னா நான் என்ன சொல்லுவேன்னா, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுகவும் பாஜகவும் சேர வேண்டிய தேவை கொஞ்சம் ஸ்லோவாக போக போக ஏற்படும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தாவேகா காங்கிரஸோட போயிட்டாங்க. இந்தியா அலைன்ஸுக்குள்ள தாவேக்கா வருவாங்களான்னு நமக்கு தெரில. மேபி வரலாம், மேபி வராமலும் போகலாம். வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு நான் பார்க்குறேன். திமுக தனியாக இருக்காங்க. ஸோ இப்போ திமுக என்ன செய்ய முயற்சி பண்ணுவாங்க? அடுத்தது தனியாக ஒரு 3rd ஆல்டர்னேட்டிவ் ஒன்று ஃபார்ம் பண்ண பார்ப்பாங்க. 3வது அணி ஒன்று உருவாக்க முயற்சி பண்ணுவாங்க. 3வது அணி உருவாக்குனா யாருக்கு லாபம்? தேசிய அளவில் சொல்கிறேன். தேசிய அளவில் பாஜகவுக்கு அது லாபம். ஸோ கண்டிப்பாக பாஜக அதை விரும்புவாங்க. பாஜகவை பொறுத்தளவில் இந்தியா அலைன்ஸுன்ற ஒரு அலைன்ஸ் இருக்குது, அதுதான் அவங்களோட பிரதான எதிரி. அதே மாதிரி இந்தியா அலைன்ஸ் மாதிரியே பாஜகவை எதிர்க்கக்கூடிய இன்னொரு அலைன்ஸ் உருவாகுதுன்னா தாராளமாக பாஜக விரும்புவாங்க அதை. திமுக, டிஎம்சி, ஏஏபி, வேறு சில கட்சிகள் மேபி வரலாம். இவங்கெல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் தலைமையிலான காங்கிரஸ் இருக்கக்கூடிய இந்தியா அலைன்ஸ் மாதிரியே இன்னொரு அலைன்ஸ் உருவாக்குறாங்கன்னா ஆன்டி பிஜேபி ஓட்ஸ்லாம் 2ஆக உடையும். அதை டெஃபினட்டாக பிஜேபி விரும்புவாங்க. திமுகவை சில இடங்களில் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க மறைமுகமாக. ஏன்னா அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது. திமுகவை பொறுத்தல ஒரு ஆப்ஷனே கிடையாது. திமுகவுக்கு காங்கிரஸோடையும் போக முடியாது, இந்தியா அலைன்ஸோடையும் போக முடியாது. ஏன்னா காங்கிரஸ் அவங்கள சரியாக வச்சு செஞ்சுருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அதனால் திமுகவுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது இப்போ. ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தோம்னா திமுக கூட எந்த பார்ட்னர்ஸும் கிடையாது. இப்போ திமுக தனித்து விடப்பட்டிருக்காங்கன்னா வேற எங்கே போவாங்க அவங்க? ஸோ இருக்கக்கூடிய அரசியல் சூழல் வச்சு பார்க்கும்போது பாஜகவோட கைகோர்க்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இருக்கு. மேபி தாவேக்காவை பொறுத்தளவில் பாஜகவை பகச்சுக்கவும் வேண்டாம், ரொம்ப க்ளோஸாகவும் போக வேண்டாம். கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக பாஜகவை டீல் பண்ணுவோம். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேசிய கீதம் விவகாரத்தை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இஷ்யூ ஆகுது, தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல பாடலை அப்படின்னு இஷ்யூ ஆகுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க,
தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல பாடுறாங்க, தேசிய கீதத்தை அப்புறம் 2வது ப்ளே பண்ணுறாங்க, அப்புறம் திரும்பவும் இப்போ மரபை மீறி 2 தடவை தேசிய கீதத்தை பாடுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேயுமே கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக டீல் பண்ணுறாங்க. தமிழ் தாய் வாழ்த்தை ஃப்ரண்ட்டில் பாடுவோம், உங்களுக்கு வேணால் தேசிய கீதத்தை 2 தடவை பாடிடுறோம், எக்ஸ்ட்ரா ஒரு போனஸாக அவங்க கொடுக்குறாங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் தேசிய கீதத்தை பின்னுக்கு தள்ளுறீங்க, ஏற்கனவே இருந்த மரபு தான், பட் இருந்தாலும் நீங்கள் அவங்க விரும்பாத ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க. அது காம்பன்சேட் பண்ணும் விதமாக என்ன பண்ணுறீங்க, 2 தடவை தேசிய கீதத்தை ப்ளே பண்ணுறீங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நான் பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் அவங்க பிஜேபியை பெருசாக சங்கடப்படுத்தாமல் அப்படியே ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ தாவேகாவை பொறுத்தளவில் பாஜகவோட நெருங்கி இருக்க மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்பட்டுறக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி பாஜகவை டிஸ்டன்ஸில் வச்சுக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி பாஜகவோட கைகோர்க்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இப்போதைக்கு இல்லை தாவேகாவுக்கு. ஆனால் பாஜகவோட கைகோர்க்க வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்கு. ஓகே, ஆனால் கை கோர்த்தாங்கன்னா அதுக்கு பிறகு திமுகவுடைய அரசியல் என்னன்ற ஒரு ஓப்பனாக கை கோர்த்தா திமுகவோட அரசியல் சல்லியாக போயிடும், அது பண்ண முடியாது. ஆனால் ஓப்பனாக கோர்க்க மாட்டாங்க. பிஜேபிக்கு லாபம் வரக்கூடிய வேறொரு வேலையை செய்வாங்கன்றீங்க. இப்போ அதானே, இப்போ 3rd ஆல்டர்னேட்டிவ் ஒன்று ஃபார்ம் ஆச்சுன்னா அதானே. இப்போ திமுக சைடில் அதை சொல்கிறாங்க, நாங்கள் இன்னொரு 3வது அணி கட்டுவதற்கான வேலைகளில் ஈடுபடுவோம். இளங்கோவன் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 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 பைட் நான் பார்த்த ஞாபகம் இருக்கு. திமுக சைட்லேருந்து அதை சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் இருக்குது நேஷனல் லெவலில். அப்போ நீங்கள் திரும்ப இன்னொரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? அது பிஜேபிக்கு பெரிய சாதகமாக தானே போய் அமையும். நீங்கள் எந்த அளவுக்கு இம்பேக்டை ஏற்படுத்துவீங்க அதெல்லாம் செகண்டரி, ஆனால் ஃபார்ம் பண்ணிங்கன்னா அது பிஜேபிக்கு அட்வான்டேஜாக தான் போகும். ப்ளஸ் திமுகவுக்கு ஒரு வழியே கிடையாது. திமுகவுக்கு நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்ற அந்த தோற்றத்தை ஏற்படுத்தணும். காங்கிரஸ் இல்லை, இந்தியா அலைன்ஸில் போய் சேர முடியாது. அப்புறம் இந்தியா அலைன்ஸ் மாதிரியே நேஷனல் லெவல் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி அதில் சேர்ந்துக்கணும். இல்லை நாங்கள் பாஜகவை எதிர்க்கக்கூடிய கூட்டணியில் தான் நாங்களும் இருக்கோம்னு காட்டிக்க. ஏன்னா திமுகவை பொறுத்தளவில் அதிமுக மாதிரி கிடையாது. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து அரசியல் பண்ணி உருவான கட்சி அவங்க. அதிமுக அப்படி கிடையாது, திமுக எதிர்த்து உருவான கட்சி. இவங்க அப்படி கிடையாது, சென்டர்ல பவர்ல இருக்கவங்களை எதிர்த்து உருவான கட்சி. ஒரு காலத்துல காங்கிரஸ், அதுக்கப்புறம் இப்ப பிஜேபி. அப்படி இருக்கும்போது உங்க பார்ட்டியோட ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்ஸ்க்கு எதிராக நீங்க போனீங்கன்னா சிக்கல்கள் வரும். ஸோ அதனால அது எக்ஸ்ட்ரீமா சில நேரம் மேபி அந்த சைடு போகலாம். லாபங்கள் பயங்கரமா இருந்ததுன்னா அந்த சைடு போகலாம். அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ் அங்கே போக யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததாக திருமாவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, எங்களுடைய ஆதரவு இல்லாமல் இனிமேல் தமிழ்நாட்டில் ஆட்சி யாராலையும் அமைக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ இப்பொழுது ஓகே ரைட், அது ஓகேவாப்படுது. ஏன்னா 2 எம்எல்ஏ ஆதரவால் தான் ஆட்சி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது. 2 எம்எல்ஏவோடைய ஆதரவாலையும் மற்ற எம்எல்ஏவுடைய ஆதரவாலையும் போயிட்டுருக்கு, கூட்டணி கட்சிகள் ஆதரவால். ஸோ ஃபியூச்சர்லேயும் இது தொடருமா? ஸோ என்ன நம்பிக்கையில் திருமாவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு? எனக்கு என்னன்னா, இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு 2 எம்எல்ஏஸ் இருக்காங்க. அதே தான் ஐயுஎம்எலுக்கும், அதே தான் சிபிஐக்கும், அதே தான் சிபிஐஎம்க்கும். இன்ஃபேக்ட் காங்கிரஸுக்கு 5 எம்எல்ஏஸ் இருக்காங்க. திருமாவளவனோட விசிக கட்சியை விட காங்கிரஸ் பார்ட்டியோட தேவை டிவிகேவுக்கு அதிகம். ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டி பிகர் பார்ட்டி வித் 5 எம்எல்ஏஸ். ஆனால் இவங்கெல்லாம் பேசாத பேச்சு திருமாவளவன் அவர்கள் மட்டும் பேசிக்கிட்டே இருக்காரு. கம்யூனிஸ்டுகள் இந்த மாதிரி பேசல, ஐயுஎம்எல் இப்படி பேசல, காங்கிரஸ் இப்படி பேசல. விசிகேவோட தேவை தாவேக்காவுக்கு இருக்கிற மாதிரி இந்த கட்சிகளோட தேவையும் தாவேக்காவுக்கு இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க பார்த்தோன்னா குவைட்டா இருக்காங்க. இன்ஃபேக்ட் காங்கிரஸ்லாம் அவங்க எதிர்பார்த்தது கிடைச்சாச்சு, எம்பி சீட் கிடைச்சாச்சு, 2 மினிஸ்டர் பதவி கிடைச்சாச்சு. அவங்க பேக் டு பிஸ்னஸ், அவ்வளோதான், காரியம் என்னவோ அதை நம்ம பார்ப்போம்னு போயிட்டாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு தேவை அவருக்கு இருக்கு. எனக்கு என்னமோ ஒரு விதமான ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸோ இருக்கும்னு தோணுது. அவங்களோட இடத்தை தக்க வச்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கா என்ன நமக்கு தெரியல. ஆனால் மற்ற கட்சிகளுக்கு இந்த தேவை வரலையே, பேச வேண்டிய தேவை. திருமாவளவன் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்காரு, நாங்கள் இல்லாமல் ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது. 2 சீட் சார் நீங்கள் வச்சிருக்கிறது, 2 சீட்டு. அதுவும் கம்யூனிஸ்டுகள் 4 சீட்டில் போட்டிட்டு 2 ஜெயிச்சாங்க. நீங்கள் 8ல் போட்டிட்டு 2 ஜெயிச்சிருக்கீங்க. பட் எனிவே அவங்க கையில் 2 இருக்கு. ஆனால் அதே 2 மற்ற கட்சிகள்கிட்டையும் இருக்கு. நீங்கள் சொல்கிற உங்களோட தேவை இருக்குல்ல, அதே மாதிரி மற்ற கட்சிகளோட தேவையும் தாவேக்காவுக்கு இருக்கு. ஆனால் நீங்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறேன்னா, இப்போ சிறிய கட்சிகள் சில நேரங்களில் நியூசன்ஸ் மாதிரி மாறுறாங்கன்னா, நாளைக்கு சிறிய கட்சிகளை மக்களுமே ஒரு நியூசன்ஸாக பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம், சிறிய கட்சிகளோட எதிர்காலம்லாம் பெருசாக இருக்காதுன்னு நம்ம பேசணும்.
சிறிய கட்சிகள் ரொம்ப பலவீனப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கான ஸ்பேஸ், அவங்களுக்கான அடையாளம் எல்லாத்தையுமே இழந்துட்டு இருக்காங்க. அவங்க அரசியலை இழந்துட்டாங்க. திமுக எல்லாத்தையுமே கைப்பற்றிட்டாங்க. திமுகவோட சேர்ந்து திமுகவை எதிர்க்காம திமுகவோட ஒரு சப்பார்டினேட்டா இருந்து 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 சிறிய கட்சிகள் அடையாளத்தை முற்றிலுமா இழந்து போய் தான் இருந்தாங்க. இப்போ பரவாயில்ல எதிர்பார்ப்பு என்னன்னா, இனி எதிர்காலம் சிறிய கட்சிகளுக்கு பெருசா இருக்காது. ஏன்னா ஒரு காலத்துல சிறிய கட்சிகள் பவர்ஃபுல்லா இருந்தாங்க, ஃபியூச்சர் இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா சிறிய கட்சிகளுக்கு அடிச்ச பம்பர் என்னன்னா, 108 வந்து மாட்டிக்கிட்டாங்க தாவேகா. சிறிய கட்சிகளை சார்ந்திருக்கணுன்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால செயற்கையா சிறிய கட்சிகளோட அந்த இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம்னா அதிகமாயிருச்சு. இது செயற்கையா நடந்த ஒரு விஷயம். சிறிய கட்சிகளோட இன்டர்னல் ஸ்ட்ரென்த்தும்பாங்கல்ல, அந்த பலத்தால இன்னைக்கு சிறிய கட்சிகள் ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இல்லை. தாவேகா ஜஸ்ட் அந்த அந்த ஃபினிஷ் மார்க் கிட்ட வந்து நின்றுட்டாங்க. ஸோ அப்போ தாவேக்காவை ஃபினிஷ் மார்க் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சிறிய கட்சிகள் தேவை. அந்த இடத்துல சிறிய கட்சிகளுக்கு செயற்கையா பெரிய ஒரு முக்கியத்துவம் இன்னைக்கு கிடைக்குது. அவங்களோட சக்தியை மீறின முக்கியத்துவம் அவங்களுக்கு கிடைக்குது. இது இந்த வாய்ப்பை மிஸ்யூஸ் பண்ணாங்க, இல்லாட்டி அப்யூஸ் பண்றாங்கன்னா அது அவங்களுக்கு எதிராக தான் திரும்பும். இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் இருக்கு. அதுல உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்ச வாய்ப்பை ரொம்ப ஓவரா மிஸ்யூஸ் பண்ணி ரொம்ப சவுண்டை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் சரி மக்களும் சரி உங்களை நியூசன்ஸாக தான் பார்ப்பாங்க. காங்கிரஸுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு சைலண்டாக பேக் டு பிஸ்னஸ்னு அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தோம்னா லெஃப்ட் கூட பார்த்தோம்னா இஷ்யூ பேஸாக தாங்க பேசுகிறாங்க. தேவையில்லாமல் அவங்க இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக எதையாவது பேசிக்கிட்டே இருக்கணும்னு பேசலை. நாங்கள் நினச்சா கூட்டணியிலேருந்து வெளில போயிடலாம், நாங்கள் இல்லைன்னா கவர்மெண்ட்லாம், இப்படிலாம் பேசிக்கிட்டே இல்லையே. ஆனால் திருமாவளவன் அவர்கள் இதை பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை என்னன்னு தெரில. ஏதோ அவருக்கு சில டிஸ்கம்ஃபர்ட் இருக்கான்னு நமக்கு தெரில. நாங்கள் ஐடியாலஜியில் பிடிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்னொன்று என்னென்னா, திருமாவளவனோட ஓட் பேஸையுமே தாவேக டார்கெட் பண்ணலாம். இப்போ பாருங்க, 8 அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க தலித்ஸுக்கு, நிறையா எம்எல்ஏஸுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவே லிட்டரலாக திருமாவளவன் அவர்களோட பேஸை டச் பண்ணுற ஒரு விஷயம் தானே. விஜய் அவர்கள் பவரில் இருக்காரு, தாவேகா ஆட்சி நடத்துகிறாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை தாவேகா பண்ணியிருக்காங்க. அப்போ தாவேகா எதுக்கு? டிவிக்கே போதுமே. ஸோ டிவிக்கே இஸ் இன் அ பெட்டர் பொசிஷன் டு அட்ராக்ட் தலித் ஓட்ஸ். அப்போ இந்த இடத்துல விசிகே டிவிகேவோட பயணிச்சுக்கிட்டே அவங்களோட ஓட் பேஸையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ அந்த சிக்கலும் அவங்களுக்கு இருக்கு. மேபி அந்த இன்செக்யூரிட்டி அவங்களுக்கு இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அவருக்கு இருக்கு. ரெகுலராக எதையோ பேசிக்கிட்டே இருக்காரு. ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.